ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்றைக்கி டேட்டு 27/1/2026, அதாவது நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நாள். ஸோ நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த தண்ணி யூஸ் பண்ணோம் காங்கிரீட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன போர் தண்ணியா இல்லை ட்ரிங்கிங் வாட்டரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, என்ன டைப் ஆஃப் கம்பியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பிராண்டு கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரூஃப் லெவலில் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு டேரெக்டாக அந்த கம்பிகள்லாம் வந்து கட்டி போட்டிருக்காங்களா, ரூஃப் பண்ணியிருக்காங்களா, இல்லை காலம் பில்லர்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி பீம் போட்டு அந்த பீமோட இந்த ரூஃப் காங்கிரீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பிங் எல்லாம் என்ன பிராண்ட் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை இன்ச் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 27/1/2026 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காங்கிரீட் வந்து எல்லாமே நல்ல தண்ணியில் போடலான்ட்டு இருக்கோம். எல்லா காங்கிரீட்டும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் போடலான்ட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சம்பில் நல்ல தண்ணியை லோட் பண்ணணும். இது வந்து 6500 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதில் இருக்கிற நம்ம போர் தண்ணியை வெளியே சக் பண்ணி வெளியே எடுக்கணும். அதான் எடுத்துகிட்ருக்கோம். எக்ஸ்டர்னலில் ஒரு மோட்டர் போட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து போர் வாட்ரு. இதை ஃபுல்லாகவே வெளியே எடுக்கணும். இன்றைக்கி வெளியே எடுத்துகிட்டு நம்ம நல்ல தண்ணிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே அதை இங்கே இதில் டாப்அப் பண்ணிடணும். எல்லா போர் தண்ணி வெளியே எடுக்கணும். ஒரு 6500 லிட்டரு. இது அநேகமாக 0.5 ஹெச்பின்னு நினைக்கிறது. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்ப்போம். பார்த்திங்கன்னா தொட்டியில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இன்னும் ஃபுல்லாக காலி பண்ணணும். இது 5.5 அடி தொட்டி. இப்போதைக்கு ஒரு 6 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். நல்ல தண்ணி இறக்கிட்டு இருக்கோம். இப்போது எஸ்பிஎஸ் வாட்டர் சப்ளை குடிக்கிற தண்ணி 2 இறக்கியாச்சு. இதை காலி பண்ணியாச்சு. $4000 லிட்டர், 4000 லிட்டர்ஸ். நம்ம சென்ட்ரிங் கம்பியெல்லாம் ஓரளவுக்கு அடித்து முடிச்சிட்டோம். பார்க்கலாம் இப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நம்ம அடித்த கம்பிக. இன்னும் கொஞ்சம் இங்கே அடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பீமோட போய் ஜாயின் பண்ணுது. அந்த பீமோட இதை போய் ஜாயின் பண்ணணும். அது இப்போது லஞ்சுக்கு அப்புறம் இப்போ அடிப்பாங்க. இப்போது எல்லாத்துலேயுமே பாருங்கள், நம்ம பீம் போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே காலம் டு காலம் பீம் இருக்குது. எல்லாத்துலேயுமே காலம் டு காலம் பீம் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் காலம் டு காலம் எல்லாத்துக்குமே பீம் இருக்கும். எல்லாமே காலம் டு காலம் பீம் போட்டிருக்கோம். எல்லாமே காலம் டு காலம் கனெக்ட் ஆகிருக்கு, பீம் போட்டிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி காலம் டு காலம் பீம் போடாமல் டேரெக்டாக பலகை அடித்து அப்படியே காங்கிரீட் போட்டுருவாங்க. இந்த பீம் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பரப்பு காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பீமோட போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த பீமோட ஜாயின் பண்ணியிருக்கு. பார்த்திங்களா, இந்த பீமோட போய் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த பீமோட எல்லா காங்கிரீட்டும் போய் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ஹோல் வெயிட் எல்லாமே போய் இந்த பீமில் இறங்கும். இந்த பீம் அப்படியே பிடிச்சி காலம் கொடுத்துரும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் காலமுக்கு. ஸோ ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணுறது எல்லாமே.
ஸோ இந்த ஹோல் வெயிட்டு பார்த்திங்கன்னா இந்த 10க்கு 16 இந்த கிச்சனோட ஹோல் வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த 4 பீமுக்கும் இந்த 4 பீமே அப்படியே கொண்டு போய் காலம் கொடுத்துரும். நிறைய பேர் இந்த பீம் போடாமல் டேரெக்டாக இது வரைக்குமே செவர் எடுத்துருவாங்க. இந்த அறுதிக்கே செவர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு காங்கிரீட் மட்டும் மேலே போட்டு விட்ருவாங்க. அது வந்து ஃபுல் லோடையும் பார்த்திங்க அப்படின்னா செவுத்து மேலே தான் போய் இறக்கும். இந்த செவுத்து மேலே தான் போய் இறக்கும். அதாவது இந்த செவர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லா செவரில் போய் இறக்கும் லோடு ஃபுல்லாகவே. அது வந்து லோட் பியரிங் மாதிரி போயிடும். ஹோல் வெயிட்டுமே பார்த்திங்கன்னா அந்த செவுத்து மேலே போய் இறக்கிடும். அதில் ஒரு யூஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து செவுத்தில் போய் இறங்காது. எல்லாமே பீமில் இறங்கிடும். இந்த பீமில் இறங்கும். இந்த பீமில் இறங்கி இந்த பீம் வந்து இந்த காலத்தில் வந்து லோடை கொடுத்துரும். ஸோ எல்லாமே வந்து இந்த காலம் வந்து லோடை வாங்கிக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பீம் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன். இது வந்து ஹாலு. இது ஃபுல்லாகவே ஹாலு. ஸோ இந்த ஹாலில் ஓப்பனிங் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த காலமுக்கு அந்த காலமுக்கும் நம்ம ஒரு சின்ன பீம் போட்டிருக்கோம். ஸோ இந்த பீம் பார்த்தோன்னா கீழே வந்து 16 mm ராடு. இது வந்து 16 mm, இதுவும் 16 mm, கீழே இருக்கிறதெல்லாம் 16 mm, மேலே இருக்கிறதெல்லாம் 12 mm. பாருங்கள், இந்த 16 mm இன்ட்ரோலா 550. இங்கே பாருங்கள் தெரியும், இது 550 இன்ட்ரோலா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த லோடை வந்து இந்த ஹோல் லோடையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த செவர் வாங்கிக்கும், அந்த பீம் வாங்கி அந்த காலமில் இறக்கிடும். ப்ளஸ் இந்த லோடை வந்து பார்ஷியல் இதை வந்து இந்த பீம் வாங்கி இதில் இந்த பீம்லையும் அந்த பீம்லையும் இறக்கிடும். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா அந்த இதில் இறக்கிடும். அந்த 2 காலம்லையும், அந்த காலம்லையும் இந்த காலம்லையும். எல்லாமே நம்ம வந்து இதில் இன்ட்ரோலாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே இன்ட்ரோலா 550. ஏதோ ஒரு கம்பி எடுத்து நம்ம செக் பண்ணலாம் ரேண்டமாக இந்த ஒரு சைடில். ஓகே, இங்கே பார்த்தாங்க தெரியும். இன்ட்ரோலா 550D. இப்போ நம்ம ஸ்டீல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிடலாம். ஸ்டீல் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இது இன்ட்ரோலா. ஸோ எல்லாமே நம்ம இன்ட்ரோலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோலா 550, இன்ட்ரோலா 550. இதெல்லாம் பழையது, வைசாக்கோடது 16 mm. இதெல்லாம் 16 mm. இதெல்லாம் வைசாக்கோடது. இதெல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே 12 mm தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 mm யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பாருங்கள் 9 inch. இன்ட்ரோலா 550. இதுக்கெலாம் நல்லா வைப்ரேட்டர் போடணும். அப்படி இல்லாட்டி காங்கிரீட் வந்து ஒழுங்காக உள்ளே போகாது. பாருங்கள், இது இன்ட்ரோலா 550D 12 mm. எல்லாமே 12 mm. 12 mm. ஒன்றரை அடிக்காது அந்த லேப் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோ அதே மாதிரி இந்த சைடு அங்கேருந்து வர பீம் பாருங்கள். லேப் இதுவும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 அடிக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, கீழே பாருங்கள் 16 mm. முடிஞ்ச அளவு குவாலிட்டியாக பண்ணுறோம். எவ்வளோக்கு குவாலிட்டியாக பண்ண முடியுமோ பண்ணுறோம். இன்னும் ஸ்டீல் இன்ஸ்பெக்ஷன் இந்த சைடு கொஞ்சம் பண்ணிடலாம். ரேண்டமாக எங்கே தெரியுதோ பார்ப்போம். இங்கே தெரியுது. இன்ட்ரோலா 550D எல்லாமே 12 mm.
இதெல்லாம் 8 mm. சாரி, இது 10 mm, இது 8 mm. இதெல்லாம் 12 mm. இது 12 mm. ஸோ பீம் எல்லாமே 12 mm. இது வந்து 10 mm. இது 10 mm. இது 12 mm. இதெல்லாம் 8 mm. இது இன்ட்ரோவில் தான் 552. இது ஒன் வே, இங்கேயும் அங்கேயும் மட்டும்தான் இருக்குது, நடுவில்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இது ஒன் வே. இதுவும் ஒன் வே. ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதெல்லாம் சென்டர் வந்து இதை காங்கிரீட் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஒன் வே. இதெல்லாம் டூ வே. ஹாலில் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பார்த்திங்கன்னா இந்த இது வந்துடுது. ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேன் இருக்குது, லேப் இருக்குது, அங்கே ஒரு லேப் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு லேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் டூ வே கொடுத்தாச்சு. ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள் ஒரு லேப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹாலு டாய்லெட்டெல்லாம் சேர்த்து டூ வே கொடுத்தாச்சு. இதிலெல்லாம் ஒன் வே தான். லோடு பார்த்திங்கன்னா இது ஒரு இது வரும், அங்கே ஒன்று வருது, அவ்வளோதான். இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே வந்திருந்ததுன்னா லேப் வந்துருந்துச்சுன்னா அது டூ வே ஆகிருக்கும், பட் வரல. ஸோ இது ஒன் வே தான். இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா இதுவும் தான் வந்துருக்கு. ஸோ ஒன் வே, டூ வே கிடையாது. இங்கே மட்டும் டூ வே கொடுத்துருக்கோம், ஹாலில் மட்டும். ஸோ இங்கே ஒரு லேப் இருக்குது, அங்கே ஒரு லேப் இருக்குது, அங்கே ஒரு லேப் இருக்குது, இங்கே ஒரு லேப். பைப்பிங் எல்லாம் பாருங்கள் கொடுத்துட்ருக்கோம். பைப்பிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோடது. ஸோ இது வந்து ஒரு ஃபேனோடது, அது வந்து ஸ்பாட் லைட்டுக்கு, இது ஒரு ஸ்பாட் லைட்டுக்கு. ஸோ பைப்பிங்ஸ் எல்லாமே 1 inch பைப் தான் யூஸ் பண்ணுறோம். காங்கிரீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கிரேட் தான் யூஸ் பண்ணுறோம். கோல்ட்வின் பைப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நீட்டாக கன்சில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம ஆளுங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து தொட்டில் கம்பி வேணும்னு கேட்டிருந்தோம், அதுக்கு வச்சிட்ருக்காங்க. இது நல்லா இந்த பாக்ஸஸ் எல்லாம் வைக்கணும். ஓகே, இன்னும் ஒர்க் நிறையா முடிக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு கான்க்ரீட்டு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி 28/1/2026 இன்றைக்கி கான்க்ரீட் போட போகிறாங்க. பிஃபோர் தட் நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ. இது வந்து நம்ம ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கோம், பட் ஸ்டில் வந்து ஒரு வீடியோவும் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் ரெஃபரன்ஸுடன் சந்திப்போம். செவத்துல பைப் இறக்கிருக்காங்களா? பைப் ஓட்ட கிடைக்கல, எல்லா பக்கம் ஓட்டே இருக்குது. எலக்ட்ரிஷன் ஓட்ட போட்டாங்கல்ல, நல்லா அடைக்கும். அதுதான் மூட்டை சொல்லுங்க. அதை 2 பேரும் அதுதான் சொல்றீங்க கூட. ஓ அப்படியா? அவர் அதை கண்டா கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. எது கூப்பிட்றாங்க நீங்கள் பேசுறாங்க, எக்கோ அடிக்கிறாங்க. மாமா கேட்டுருக்கேன், மேலே போயிட்டு மாமா மேலே போயிட்டு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் ஒரு போய் சொல்லிடலாம், நம்மகிட்ட கேட்குறோம் சார். அவரை தான் கேட்குறது. ஏன்
தம்பி 5 கேஸ் நாடு இருக்கா கேளு கேஸ் நாடு ரன்னர் வாங்க பஸ் இங்க இவரு நம்ம பட்டேல கூப்பிட்டு பட்டேல பட்டேல மதனம் ரவி என்ன பண்றீங்க மதன வச்சோம் மேம்